Hello, good morning students. ரொம்ப நாளா வீடியோ போடாம இருந்திருக்கேன். என்னடா சார் ரொம்ப நாளா வீடியோ போடலன்னு நினைச்சீங்களா? டைம் கிடைக்கலப்பா. அதனால தான் வீடியோ போடல. சரி, இன்னைக்கு ஒரு 5 வீடியோ போடுறேன். கவனிங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான தயார் செஞ்சுட்டு இருக்கோம் மாணவர்களே. ஓகே, பர்சன்டேஜ் அது கணக்கு அதன் பேஸ் பண்ணி தான் நம்ம கணக்கு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கணக்கு கவனிங்க. Ravi bought 5 dozen eggs. Out of that 5 dozen eggs, 10 eggs are rotten. Express the number of good eggs as percentage. அதாவது ரவி என்பவர் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். bought 5 dozen. அதில் 10 முட்டைகள் கெட்டுவிட்டனர். தட் இஸ் ராட்டன். ராட்டன்னா கெட்டுவிட்டது. நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்க. நல்ல முட்டைகளின் சதவீதம் கேட்குறான். அதில் ஆப்ஷன்ஸ் ஏ பி சி டின்னு கொடுத்துட்டான். இப்போ நல்ல முட்டைன்னா இப்போ ஒரு டசனுக்கு எத்தனை முட்டை? 12 முட்டை. ஒரு டசனுக்கு எத்தனை முட்டை? ஒரு டசன் ஈக்குவல் 12. ஒரு டசனுக்கு 12 முட்டை. அப்போ 5 டசன் 5 டசன் 5 டசனுக்கு 5 டசன் 12 into 5 எவ்வளோ? 60. 60 முட்டைகள். எத்தனை முட்டைகள்? 60 முட்டைகள். இப்போ அந்த 60 முட்டையில 10 முட்டை என்ன ஆயிடுச்சு பாருங்க, அழுகி விட்டது. 10 முட்டைகள் அழுகி விட்டது. அப்போ அழுகி போன முட்டை போக நல்ல முட்டையுடைய குட் எக்ஸ், நல்ல முட்டையோட பர்சன்டேஜ் கேட்குறான். அப்போ 60 முட்டையிலிருந்து 10 முட்டை அழுகி போச்சு. இப்போ பாருங்க, இதனுடைய சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாங்களா? 60 முட்டையிலிருந்து 10 முட்டை போனா 50 முட்டை. எவ்வளவுக்கு? 60 முட்டைக்கு எத்தனை? 5 டசன் இன்ட்டு சதவீதம் கேட்கறதுனால இன்ட்டு 100. இப்போ இதை கேன்சல், 0 0 கேன்சல் பண்ணுறேங்க. இப்போ 2ஆல் அடிச்சுன்னா 3 டைம்ஸ், இது அதே 5 ஈக்குவல் டு என்ன வருது பாருங்க, 250 by 3. இதை டிவைட் பண்ணுங்க. 250 by 3 ஆல் டிவைட் 8 3s are 24, ரிமைண்டர் 1 0.0. ஓகே, 3 3s are 9, ரிமைண்டர் 1 டிவைட் ஆகுது, பாயிண்ட் வச்சுக்கிறோம் 0 3 திருப்பி 9 திருப்பி 0 3. இப்போ ஆன்சர் பாருங்க 83.33 போயிட்டே இருக்கு. அப்போ ஆன்சரு 83.33%. அப்போ எந்த ஆன்சர் கரெக்ட்? பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது போல நல்ல முட்டை. சரி, சப்போஸ் கெட்ட முட்டைக்கான பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா, கெட்ட முட்டையோட 10 முட்டை இருந்தது இல்லையா? அப்போ 10 டிவைடட் பை 60 into 100 போட்டு இது பண்ணால் கெட்ட முட்டை கிடைச்சிடும். ஓகேங்களா? ஓகே, இது போல தொடர்ச்சியாக இன்னொரு கணக்கு இதே வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், அடுத்த கணக்கு கவனிங்க. அன்பு ஸ்கோர் 436 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 500 இன் his எக்ஸாம். ஓகே, வாட் வாஸ் த பர்சன்டேஜ் இஸ் ஸ்கோர்? அன்பு ஒரு தேர்வில் 500க்கு 436 மதிப்பெண்கள் பெற்றார் எனில் அவர் பெற்ற மதிப்பெண்களை சதவீதத்தில் காண்கன்னு கேட்குறான். நான் சதவீதம் வந்து 4 ஆப்ஷன் தான், ஏ பி சி டி 4 ஆப்ஷன். இது ஆன்சர் கரெக்டு. ஓகே, பர்சன்டேஜ்னு கேட்டாவே 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம். எவ்வளவு பாருங்க, சொல்யூஷன் பாருங்க. இதனுடைய சொல்யூஷன் இப்போ எவ்வளோ மார்க்கு? 436 மார்க் வாங்கியிருக்கிறார். எவ்வளோக்கு? 500க்கு 436 மார்க் வாங்கியிருக்கிறார். அப்போ அவருடைய பர்சன்டேஜ் எவ்வளோனா இன்டூ 100 அதில் மல்டிப்ளை பண்ணும். இப்போ இந்த ஒரு 0 0 கேன்சல், இதுக்கு இது கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ 436 டிவைட் பை 5. 436 டிவைட் பை 5. 5ஆல் டிவைட் பண்ணோம். 8 5s are 40, ரிமைண்டர் 3. ஓகே, அடுத்து என்ன வரும்? 6 7. ஓகே, 7 5s are 35. 7 5s are 35, ரிமைண்டர் 1 டிவைட் ஆகாது, இங்கே 0 வைக்கிறோம். இப்போ 2. ஓகே, 0. அப்போ எவ்வளோ வருது பாருங்க, இதுக்கு ரிமைண்டர் 0 ஆயிடுச்சு. இப்போ இதோட இது ஈக்குவல் டு 87.2%. 87.2%. which is the correct answer. A is the correct answer. ஓகே, அடுத்தது இதே போல சம்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இதுவரை நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.